Hello friends, welcome to Self Learning Tamil. Engineering Maths la இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Stokes theorem. Engineering Maths related ஆன other video links descriptionல லிங்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. Let's start the video. New users என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டோக்ஸ் தியரம். இதுக்கு முன்னாடி வெக்டார் கால்குலஸ் ரிலேட்டடான ஃபுல் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து வீடியோவோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டோக்ஸ் தியரம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸ்டோக்ஸ் தியரம் ரிலேட்ஸ் எ சர்ஃபேஸ் இன்டெக்ரல், இங்கே பாருங்கள் இதுதான் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், ஓவர் எ சர்ஃபேஸ் எஸ் டு எ லைன் இன்டெக்ரல் அரவுண்ட் த பாண்டட் கர்வ் ஆஃப் எஸ். The Stokes theorem definition. Next, integral of C into F vector into dr vector will be equal to double integral of S into curl F vector into n cap into ds. இது வந்து line integral will be equal to surface integral. இது வந்து line integral represent பண்ணுது. இது வந்து surface integral. நம்மளோட previous வீடியோவில் கிரீன்ஸ் தியரம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுவும் ஸ்டோக்ஸ் தியரமும் ரிலேட்டட் சேம் தான். இது வந்து கிரீன் தியரம் வந்து 2D சர்ஃபேஸ் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம், கன்வெர்ட்டிங் லைன் இன்டெக்ரல் இன்டூ சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸ்டோக்ஸ் தியரம் வந்து 3D சர்ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதுதான் கிரீனுக்கும் ஸ்டோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆனால் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து surface integral will be equal to volume integral. இது ரெண்டும் nearly same. ஆனால் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து surface integral will be equal to volume integral. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. If S be a open surface bounded by a closed curve, S closed curveக்கு நாம் இப்படி சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருக்கோம். Closed curve C and F vector are a continuous differentiable vector point function, then over the curve C F vector into dr vector will be equal to double integral of S into curl F vector into n cap into ds. ஜென்ரலாக கர்வுன்னு நம்மளுக்கு வரும்போது நாம் அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற சிம்பிள் வந்து இன்டெக்ரல் ஆஃப் சீன் வரும். ஆனால் ஒரு சில சம்ஸ்க்கு வந்து க்ளோஸ்டு கர்வ் வரும், அதுக்கு வந்து ஓவர் த கர்வ் சீன் வரும். இப்படி சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணோம். இதுதான் ஜென்ரலாக கர்வுக்கும் க்ளோஸ்டு கர்வுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது வந்து க்ளோஸ்டு கர்வுக்கு வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எப்படின்னா ஓவர் த கர்வ் சி F vector into dr vector will be equal to double integral of S into curl F vector into n cap into ds. சேம் தான், க்ளோஸ்டு கர்வுக்கு இந்த சிம்பிள் வரும், ஜென்ரலாக கர்வுக்கு இந்த சிம்பிள் வரும். நியர்லி சேம் தான். சால்விங் ப்ராசஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் ஃபார் F vector will be equal to x square plus y square into I cap minus 2xy into j cap taken around the rectangular bounded by the line x is equal to plus or minus a, y is equal to 0, y is equal to b. இந்த கொஷினில் பாருங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி வெரிஃபைன்னு கொடுக்கும்போது போத் லைன் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ரெண்டுமே ஃபைன் பண்ணி அது ரெண்டும் ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் வெரிஃபைக்கு பதிலாக யூஸ்ன்ற வேர்டு இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். இதுதான் வெரிஃபைக்கும் யூஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் வந்து நான் வெரிஃபை தான் சால்வ் பண்ணியிருக்கேன், போத் த சைட்ஸும் சால்வ் பண்ணுறேன். யூஸ்ன்னு கொடுக்கும்போது நீங்கள் ஆர்ஹெச்எஸ் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இந்த கொஷினுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். given equation x is equal to plus or minus a, y is equal to 0, y is equal to b. rectangular region கொடுத்துருக்காங்க, xy plane, அதில் rectangle. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. x is equal to plus or minus a. x இதுக்கு வந்து மீனிங் என்னன்னா x is equal to a, x is equal to minus a, y is equal to 0, y is equal to b. x is equal to ஏங்கும்போது பாசிட்டிவ் சைடு தான் வரும். x எப்போவுமே அலாங் y ஆக்சிஸில் தான் வரும். ஸோ இது வந்து y ஆக்சிஸுங்கும்போது இங்கே தான் வரும். இது வந்து x is equal to a.
நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வந்து நெகட்டிவ் சைடு இந்த சைடு வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவுக்கு இந்த ஆக்சிஸ் தான் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு பிக்கு இங்கே வரும், இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், இது எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும்போதும் இப்படி தான் மார்க் பண்ணணும், ஏபிசிடின்னு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். ஏங்கிற பாயிண்டில் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. நாம் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ போடணும், நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ போடணும். இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. ஸோ ஏங்கிற பாயிண்டில் ஏ கம்மா ஒய்யோட வேல்யூ 0, ஏ கம்மா 0. நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்டில் 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த பிங்கிற பாயிண்டில் ஏ கம்மா பின்னு வரும். நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்டில் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ சிங்கிற பாயிண்டில் மைனஸ் ஏ கம்மா பின்னு வரும். நெக்ஸ்ட்டு டிங்கிற பாயிண்டில் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டிங்கிற பாயிண்டில் மைனஸ் ஏ கம்மா 0. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே எக்ஸ் வேல்யூ போடணும், நெக்ஸ்ட்டு தான் ஒய் வேல்யூ போடணும். எதுலேயும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க, கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஏ கம்மா 0, ஏ கம்மா பி, மைனஸ் ஏ கம்மா பி, மைனஸ் ஏ கம்மா 0. எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நம்ம இப்படி தான் எடுத்துக்குவோம், இப்படி தான் இந்த ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணணும். இந்த ட்ராயிங்கில் பாருங்கள், இதில் வந்து 4 லைன்ஸ் இருக்குது. 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது. லைன் அண்ட் சர்ஃபேஸ் ஃபைன் பண்ணணும். லைன்ஸ் வந்து டோட்டலாக 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 4 டைம்ஸ் ஃபைன் பண்ணுவோம். சர்ஃபேஸ் வந்து சிங்கிள் சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபைன் பண்ணால் மட்டும் போதும். லைன் 4 டைம்ஸ் ஃபைன் பண்ணணும், சர்ஃபேஸ் வந்து ஒன்ஸ். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ளோஸ்டு கர்வ். ஸோ ஓவர் த கர்வ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓவர் த கர்வ் ஏபிசிடி, இந்த ஹோலாக வந்து ஏபிசிடி எல்லாமே எடுத்திருக்கோம். எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டார் வில் பி ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ஏபிசிடி இன்டூ கர்ல் எஃப் வெக்டார் இன்டூ என் கேப் இன்டூ டிஎஸ். இது வந்து லைன் இன்டெக்ரலுக்கு, இது வந்து சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கு. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஃபைன் பண்ணலாம். எல்ஹெச்எஸ்க்கு க்ளோஸ்டு கர்வ் ABCD into F vector into DR vector will be equal to lines வந்து 4 linesன்னு பார்த்தோம். இதில் பாருங்க lines வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ AB வந்து ஃபர்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட்டு BC, நெக்ஸ்ட்டு CD, நெக்ஸ்ட்டு DA. டோட்டலாக 4 lines 4 times ஃபைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த க்ளோஸ்டு கர்வுக்கு இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் AB இன்ட்டு எஃப் வெக்டார் இன்ட்டு டிஆர். ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஃபைன் பண்ணலாம். நம்மளோட இது ஏபியில் வந்து எக்ஸோட வேல்யூ ஏ. ஸோ integral of AB into F vector into DR vector x is equal to A. இதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கும்போது dx is equal to 0ன்னு வரும். ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரம் இல்லை, ஸோ இட் வில் பிகம் 0. நெக்ஸ்ட்டு லிமிட் வேல்யூஸ் எப்படி எடுக்கணும்னா, இங்கே நம்மளுக்கு வந்து ஏங்கிற ஏபி லைனு, ஸோ ஏவில் A,0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பியில் A,B இருக்குது. இது எப்படி நம்ம எக்ஸ் வேல்யூவா ஒய் வேல்யூ எடுத்துக்கணுமான்னு எப்படி தெரியும்னா, x is equal to A. எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒய் லிமிட்ஸ் தான் எடுத்துக்குவோம். ஸோ dx is equal to 0. அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு dx is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒய்யோட லிமிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்மு சால்வ் பண்ணலாம். F வெக்டாரோட வேல்யூ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஐ வெக்டார் மைனஸ் 2xy இன்ட்டு ஜே. இது வந்து F வெக்டாரோட வேல்யூ. LHS வில் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் ஏபி இன்ட்டு எஃப் வெக்டார் இன்ட்டு டிஆர் வெக்டார். LHSல இன்டெக்ரல் வேல்யூஸ் ஒய் லிமிட்ஸ் எடுத்துக்குவோம். அப்போது நம்மளோட லிமிட் வேல்யூ 0 to bன்னு வரும். 0 to b. Next, f vector value x square plus y square into I minus 2xy into j into dr. Next, substituting 2 and 3 in equation 4.
x is equal to a, dx is equal to 0. அதுக்கு முன்னாடி dr இருக்கு. drக்கு நம்மளுக்கு தெரியும் dxi plus dyj வரும். அப்போ இந்த டேர்ம்ஸும் இது ஐயும் மல்டிபிள் பண்ணும், j டேர்ம்ஸ் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது integral of 0 to b x square plus y square I into I square ஆயிரும். I square ஓட வேல்யூ 1, j square ஓட வேல்யூ 1. அப்போ dx dy மட்டும் இந்த டேர்ம்ஸோட மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் x square plus y square into dx minus 2xy into dy. இதான் நம்மளுக்கு கிவன் கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இதில் நம்ம ஃபைன் பண்ண வேல்யூஸ் x is equal to a, dx is equal to 0. இது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட லிமிட்ஸ் 0 to b, அப்புறம் a ஸ்கொயர், இங்கே பாருங்கள் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கே வந்து டிஎக்ஸ் இருக்குது, டிஎக்ஸுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டூ 0. ஸோ இந்த டேர்ம் வில் பிகம் 0 மைனஸ் 2xy இருக்கு, எக்ஸுக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2ay இன்டூ டிஒய். அப்போது இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்மளுக்கு வரும். இன்டெக்ரல் ஆஃப் 0 to b மைனஸ் 2ay இன்டூ டிஒய். நெக்ஸ்ட் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y சால்வ் பண்ணும்போது வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 2a, y இருக்குது. ஸோ y ஸ்கொயர் டிவைடட் பை 2, 2 will get cancel. லிமிட் வந்து 0 to b. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது a மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் a b ஸ்கொயர் மைனஸ் 0. ஸோ இந்த டேர்ம் தேவையில்ல. மைனஸ் a b ஸ்கொயர், இது வந்து ஃபஸ்ட்டு லைனோட வேல்யூ, அதாவது a bங்கிற லைனோட வேல்யூ இது, மைனஸ் a b ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்ட் லைன் இன்டெக்ரல் ஆஃப் பிசி இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ டிஆர். பிசிங்கிற லைனை சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏபி சால்வ் பண்ணோம், ஆன்டி கிளாக் வைஸுங்கும் போது நெக்ஸ்ட்டு பிசி வரும். அப்போது ஒய்யோட வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி, டிஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு டைரக்டிவ் எடுக்கும்போது டிஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும், ஏன்னா ஒய் டேர்ம்ஸ் கிடையாது. நம்மளோட லிமிட்ஸ் வேல்யூஸ் எப்படி எடுக்கணும்னு ப்ரீவியஸ் சம்மில் பாயிண்டில் பார்த்துருக்கோம். இதில் எப்படின்னா ஏபி இந்த லைன் பிசிங்கிற லைனில், அப்போது ஏபி டூ மைனஸ் ஏ கமா பி டூ மைனஸ் ஏ கமா பி. இங்கே ஒய்க்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட லிமிட் எடுப்போம். அப்போ நம்மளோட லிமிட்ஸ் ஏ டூ மைனஸ் ஏ. இப்போ வந்து சம்மு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட லிமிட் வேல்யூ ஏ டூ மைனஸ் ஏ எஃப் வெக்டார் இன்டூ டிஆர், டிஆருக்கு டிஎக்ஸ்ஐ ப்ளஸ் டிஒய்ஜே. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃபெக்டாரோட வேல்யூ இன்டெக்ரல் ஆஃப் ஏ டூ மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ ஐ மைனஸ் 2xy இன்டூ ஜே இன்டூ டிஆருக்கு டிஎக்ஸ்ஐ ப்ளஸ் டிஒய்ஜேன்னு வரும். இதுக்கு வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் வில் பிகம் 1. அப்போது இன்டெக்ரல் ஆஃப் ஏ டூ மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 2xy இன்டூ டிஒய். இது வந்து ஈக்குவேஷன் 7 எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் 5 and 6 இன் ஈக்குவேஷன் 7. 5 and 6 என்னன்னா y is equal to b, dy is equal to 0. இது ரெண்டும் இந்த 7ங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது இன்டெக்ரல் ஆஃப் ஏ டூ மைனஸ் ஏ ஒய்க்கு பதிலாக பின்னும் dy is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 2xb இன்டூ 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் மட்டும் வரும். இன்டெக்ரல் ஆஃப் ஏ டூ மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் into dx will be equal to integration with respect to x solve பண்ணும்போது will be equal to x இங்கே x ஸ்கொயர் இருக்குது, ஸோ x cube divided by 3 plus இங்கே x term இல்லை, ஸோ xb ஸ்கொயர் லிமிட்ஸ் a டூ மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ ஹோல் கியூப் மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் ஏ பி ஸ்கொயர் மைனஸ் a cube divided by 3 plus a b square. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் ஏ அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூஸ் கிடைக்கும். மைனஸ் லோவர் லிமிட் ஏ அப்ளை பண்ணும்போது a cube divided by 3 plus a b ஸ்கொயர்னு வரும். அப்போது இது ரெண்டும் சால்வ் பண்ணும்போது மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் ஏ பி ஸ்கொயர், இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆகும்போது மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் ஏ பி ஸ்கொயர். இது எல்லா டேர்முமே இந்த ரெண்டு டேர்மே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 2
ஏ கியூப் டிவைடட் பை த்ரீன்னு வரும். இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் 2a b ஸ்கொயர்னு வரும். இது வந்து செகண்ட் லைனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ, அதாவது லைன் பிசிக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு லைன் இன்டெக்ரல் ஆஃப் சிடி, இந்த லைனுக்கு ஃபைண்ட் பண்ணோம். எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இதோட வேல்யூ. அப்போ dx இஸ் ஈக்குவல் டு 0. நம்மளோட லிமிட்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருக்கோம். சிடினா மைனஸ் ஏ கமா பி டு மைனஸ் ஏ கமா 0. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய்யோட லிமிட்ஸ் b டு 0, இன்டெக்ரல் ஆஃப் b டு 0ன்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு சம்ம சால்வ் பண்ணலாம். இன்டெக்ரல் ஆஃப் b டு 0 இன்ட்டு எஃப் வெக்டார் இன்ட்டு டிஆர். எஃப் வெக்டாரோட வேல்யூ integral of b to 0 into x square plus y square into I minus 2xy into j into dxi plus dyj. இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மல்டிபிள் ஆகும்போது நம்மளோட வேல்யூஸ் integral of b to 0 x square plus y square into dx minus 2xy into dy. இது வந்து equation 10 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு substituting 8 and 9 in equation 10. 8 and 9 என்னன்னா x is equal to minus a dx is equal to 0ங்கிறது இந்த 10ங்கிற equationல substitute பண்ணும்போது integral of b to 0 x square plus y square into dx க்கு பதிலாக 0ன்னு வரும். minus 2 into x ஓட வேல்யூ minus a into y into dy. அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். integral of b to 0 minus of minus will become plus. so 2ay into dy வரும். integration with respect to y will be equal to 2a into y இருக்குது. so y square divided by 2, 2 will get cancel. limits b to 0. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் பண்ணும்போது 0 ஆகிடும். மைனஸ் லோவர் லிமிட் b சப்ஸ்டியூட் பண்ணும்போது a b ஸ்கொயர்னு மட்டும் வரும். அப்போ மைனஸ் a b ஸ்கொயர் வந்து நெக்ஸ்ட் தேர்ட் லைன் சி டியோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் டிஏ, லாஸ்ட் லைன் இது ஃபோர்த் லைன். இன்டெக்ரல் ஆஃப் டிஏ இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டார். இதில் வந்து ஒய்யோட வேல்யூ 0, அதுக்கு அப்போது dy இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். பாயிண்ட் வேல்யூஸ் லிமிட்ஸ் எடுக்கிறது பார்த்துருக்கோம். மைனஸ் ஏ கமா 0 ஏ கமா 0. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தான் வருது. ஸோ இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த லிமிட்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு இது போடணும். ஏபிங்கிறதுனால ஏ கமா 0 மைனஸ் ஏ கமா 0ன்னு போட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு டியோடது மைனஸ் ஏ கமா 0, அப்புறம் ஏவோட வேல்யூ ஏ கமா 0. இதில் வந்து ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட லிமிட்ஸ் எடுத்துக்குவோம். மைனஸ் ஏ டு ஏ. ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 2xy இன்டூ டிஒய். இது இந்த வேல்யூஸில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, டிஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 0 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் 2x இன்டூ டிஒய்க்கு பதிலாக 0 வரும். ஸோ இந்த டேர்ம் வில் பிகம் 0. அப்போ நம்மளுக்கு வேல்யூ இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. லிமிட்ஸ் வந்து மைனஸ் ஏ டு ஏ. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏ கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் ஆஃப் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் a to the power 3 divided by 3. Minus into minus will become plus. Value a cube divided by 3 plus a cube divided by 3 will be 2a cube divided by 3. இது வந்து fourth line. லைன் இன்டெக்ரல் வந்து 4 லைன்ஸை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அது எல்லாத்தையும் closed curve f vector into dr அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் கிடச்சிரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 4 லைன்ஸோட வேல்யூவும் ஆட் பண்ணும்போது வில் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் ஏபி இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் வெக்டாருக்கு மைனஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் பிசி இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ டிஆர் செகண்ட் லைனுக்கு மைனஸ் 2a கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 2a பி ஸ்கொயர். அப்புறம் தேர்ட் லைன் இன்டெக்ரல் ஆஃப் சிடி இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ டிஆருக்கு மைனஸ் ஏ பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லைன் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ இன்டூ எஃப் வெக்டார் இன்டூ டிஆருக்கு 2a கியூப் டிவைடட் பை 3. இப்போது மைனஸ் ஏ பி ஸ்கொயர் இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. மைனஸ் 2a கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 2a பி ஸ்கொயர் மைனஸ் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ்
2a a cube divided by 3. அப்போ இந்த term plusல இருக்கு, இந்த term minusல இருக்கு. So it will get cancelled. அப்போ நம்மளோட value minus ab square minus 2ab square minus ab square. அப்போ 2, 3, 4 minus 4ab square LHS line integral ஓட value minus 4ab square. இப்போ நம்ம right hand side find பண்ணும்போதும் same value prove பண்ணணும். RHS minus 4ab square வரணும். வந்துச்சுன்னா LHS equal to RHS prove பண்ணிடலாம். next RHS solve பண்ணலாம். double integral of ABCD into single surface தான் இருக்கு. So curl F vector into n cap into ds. First curl F del cross F vector. curl and divergenceக்கு செப்பரேட்டாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட ரைட் சைடில் வரும், செக் பண்ணிக்கோங்க. del cross F vector will be equal to I into dou divided by dou x plus dou divided by dou y into j plus dou divided by dou z into k into f vector oda value x square plus y square into I minus 2xy into j. இந்த terms வந்து I and j மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு terms மட்டும் தான் வரும். k will become 0. அப்போ ijk மேட்ரிக்ஸ் ஃபார்மில் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். dou divided by dou x dou divided by dou y dou divided by dou z ijk k term இல்லை. ஸோ it will become 0. x square plus y square வந்து ஃபர்ஸ்ட் காலமில் வரும். next 2xy next 0. first with respect to I solve பண்ணுவோம். eliminating rows and columns dou divided by dou y into 0 போது it will become 0. minus into minus plus dou divided by dou z into 2xy z term இல்லை. so it will become 0. minus j into eliminating rows and columns dou divided by dou x into 0 will be 0 minus dou divided by dou z into x square plus y square இங்கே z term இல்லை. so it will become 0 plus k cap into eliminating rows and columns dou divided by dou x into minus 2xy will be minus 2y minus k term போது இந்த ரோ எலிமினேட் ஆகிடும் ரைட் ஹேண்ட் சைட். நெக்ஸ்ட் பண்ணும்போது dou divided by dou y into x square plus y square சால்வ் பண்ணும்போது minus 2y வரும். அப்போது minus 4y into k cap. இது வந்து del cross f vector ஓட வேல்யூ. Surface ABCD lies in xy plane, so it must be projected in xy plane. So n cap will be equal to k cap. ds க்கு வந்து dx divided by dy divided by modulation of n cap into k cap. இதில் வந்து n capக்கு பதிலாக k capன்னு substitute பண்ணும்போது double integral of ABCD into del cross f vector value minus 4y into k cap into n cap into ds க்கு வந்து dx divided by dx into dy divided by modulation of n cap into k cap. n capக்கு பதிலாக k capன்னு substitute பண்ணும்போது நம்மளோட equation double integral of minus 4y k cap into இங்கே n cap இருந்தது, அதுக்கு பதிலாக k cap வரும் into dx into dy divided by k cap into k cap. பார்த்துருக்கோம் k square will be 1. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் 1 ஆகிடும், இந்த ரெண்டு டேர்ம் ஆகும்போது இதுவும் 1 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் double integral of minus 4y into dx dy. நெக்ஸ்ட்டு லிமிட்ஸுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் அண்ட் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்டிங் லிமிட் வேல்யூ பை யூஸிங் ஸ்ட்ரிப்ஸு. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் இது வந்து நம்மளோட சர்ஃபேஸு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஏ டு ஏ. அப்போது எக்ஸுக்கு மைனஸ் ஏ டு ஏன்னு வரும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணும்போது 0 டு பி. அப்போது எக்ஸ் லிமிட் மைனஸ் ஏ டு ஏ, ஒய் லிமிட் 0 டு பி இன்ட்டு மைனஸ் 4y இன்ட்டு dx dy. இது வந்து yயோட லிமிட்ஸ், இது வந்து xோட லிமிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். integral of 0 to b into minus 4xy with integrating with respect to x பண்ணும்போது minus 4xyன்னு வரும். ஏன்னா இங்கே x term இல்லை, இங்கே x வரும். ஸோ minus 4xy லிமிட்ஸ் வேல்யூ minus a to a into dy. லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் integral of 0 to b into minus 4ay minus of
இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 4 ay into dy will be integral of 0 to b minus 4y common எடுக்கும்போது a minus of minus a வரும் into dy will be equal to integral of 0 to b minus 4y into minus of minus plus ஆயிடும். So 2a into dy will be equal to integral of 0 to b minus 8ay into dy integration with respect to y solve பண்ணும்போது will be equal to minus 8a y square y இருக்கு. ஸோ y square divided by 2 2 4s are 8 வரும். அப்போ will be equal to minus 4a y square limits b to 0 limits b apply பண்ணும்போது minus 4a b square lower limit apply பண்ணும்போது 0. நம்ம RHS ஃபைன் பண்ணிட்டோம். RHS வந்து minus 4a b square LHS is equal to RHS hence proved verify பண்ணிட்டோம். LHS ஓட வேல்யூ minus 4a b square will be equal to RHS value minus 4a b square. வெரிஃபைங்கும் போது இப்படி தான் ரெண்டு வேல்யூஸும் ஃபைன் பண்ணணும். பை யூஸிங்னா RHS மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். இதில் வந்து நான் வெரிஃபைன் சம்மில் கொடுத்துருந்தேன். ஸோ LHS ஈக்குவல் டு RHSன்னு ரெண்டுமே ஃபைன் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட செல்ஃப் லேர்னிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.